குரு ஆஸ்ட்ரோ டிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 29 மார்ச் 2026 முதல் 4ஆம் தேதி ஏப்ரல் 2026, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான துலா ராசிக்கான ராசி பலன், அதாவது துலா ராசிக்கான வார ராசி பலன். இதில் பொதுவான பலன் இந்த ராசிக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கலவையான சவாலான அனுபவங்கள் தான் இந்த வாரத்தில் கிடைக்கும். ஏன்னா மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி அந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால, அது உங்கள் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, துலாத்திலிருந்து பார்த்தா அது 6ஆம் வீடாக இருக்கிறதுனால, அந்த 3 கிரகங்கள் உங்கள் 12ஆம் வீட்டை கன்னியை பார்க்கறதுனால ஒரு விதமான செலவுகள், தூக்கம், மன அழுத்தம் இதெல்லாம் ஒரு விதமாக அதிகமாக ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குது. சனி 3ஆம் பார்வை ரிஷபத்தை பார்க்குது. அது உங்களுக்கு 8ஆம் வீடு. 10ஆம் வீடாக சனி தனுசை பார்க்குது. அது உங்கள் ராசியிலேருந்து அது 3ஆம் வீடு. இதெல்லாம் பார்க்குறதுலாம் நீண்டகால பிரச்சனைகள், அது சார்ந்த தொடர்பான விஷயங்கள்லாம் ஒரு மெதுவான முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். வக்ரகுரு மிதுனத்தில் இருக்குது. அது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கறதுனால உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தையும் அது கொடுக்கதான் இருக்கும். 2வது 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பது, 9ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் வீடான கும்பத்தை பார்ப்பதனால உங்களுடைய அறிவு, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றலில் அவங்க ஏற்பட்ட சிந்தனை மாற்றத்தை அதிகரிக்கும். சந்திரன் 3ஆம் தேதி 4ஆம் தேதியெலாம் உங்கள் ராசியில் வளர்பிறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான உற்சாகம் சார்ந்த ஒரு நல்ல மாற்றங்களை அளிப்பதாக தான் இருக்கும். இது பொது பலன். உங்களுடைய தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயம் எது போல இருக்கின்றால், தொழில் மற்றும் வேலையில் ஒரு போட்டி இருக்கும். ஆனால் வெற்றி சாத்தியம். உங்கள் 6ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். இருந்தும் பணி சுமை மற்றும் ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் உணரலாம். வக்ரகுரு மிதுனத்தில் இருக்கிறதுனால உயர் அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டுடைய தொடர்புகளாக உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய திட்டங்கள் தொடங்க சற்று தாமதம் ஏற்படலாம். வியாபாரிகள் போட்டி கடுமையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இது தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள். இதற்கடுத்து பொருளாதாரம், ஃபினான்ஸு, உங்களுடைய பொருளாதாரம் இந்த வாரம் எப்படி இருக்குன்ற ஒரு விதமான கலவையான பலன் தான் இருக்கும். வக்ரகுரு 5ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதாவது வக்ரகுரு உங்கள் ராசியை அது 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு விதமான சுய அடிப்படையில் வருமானத்தை உயர்த்துகிற சூழல் உங்களுக்கு உண்டாகும். மீனத்தில் 7 கிரகங்கள் உங்கள் 12ஆம் வீடான கன்னியை பார்க்கறது செலவுகள், மருத்துவம், பயணங்கள், இதெல்லாம் பண செலவு ஏற்படுற சூழல் உண்டாகும். கடன் மற்றும் நீண்டகால செலவுகளை நீங்கள் இந்த வாரம் நீங்கள் அதிகரிக்கிறதா இருக்கும். பண பரிவர்த்தனை விஷயங்களும் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இதுக்கடுத்து குடும்பம் மற்றும் உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றா இந்த வாரம் குடும்ப இதில் வாழ்க்கையில் ஒரு சிறிய பதட்டத்தை நீங்கள் உணரலாம். ஏன்னா வக்ரகுரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பதால் சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அல்லது காதல் சார்ந்த உறவுகளோட உணர்ச்சிகளை ஒரு ஏற்ற இறக்கங்களை நீங்கள் உணரலாம். 3, 4ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர்றதுனால உறவுகள் ஒரு விதமான மேம்படும், இனிமை அதிகரிக்கும். பெற்றோர் அல்லது உங்களுடைய மூத்தவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் இந்த வாரம் எப்படி இருக்குன்றால், உடல்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் வீட்டில் 6ஆம் வீட்டில் 3 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால தலைவலி, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், சோர்வு, ரத்த அழுத்தம் சார்ந்த சின்ன மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் மன அழுத்தத்தை சிறிதளவு அதிகரிக்கும். சந்திரன் உங்கள் ராசியிலேயே 3, 4ஆம் தேதியில் இருக்கிறதுனால உற்சாகமான போக்கும் இருக்கும். போதுமான ஓய்வு, சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். தியானம், யோகா இதெல்லாம் செய்தீங்கன்னா மன அமைதியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களின் கல்வி இந்த வாரம் நன்றாகவே இருக்கின்றது. அவர் தேர்வுகளில் வெற்றி பெற சாத்தியம் உண்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு சிறு தாமதத்தை உண்டாகும். பயணங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க ஏற்பட சூழல் இருக்குது. ஆனால் 3, 4 தேதியெல்லாம் அது இனிமையாக தான் இருக்கும். இது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உள்ளொலி ஒரு ஆன்மீக சிந்தனை வளர்ச்சியை அதிகப்படுத்துவதாக இருக்கும். குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால், அதனால் வெள்ளிக்கிழமைன்றதால் துளசி வழிபாடு செய்யுங்க. சந்திரன் வரும் நாட்களில் அது 3, 4 தேதியில் அம்மன் அல்லது விநாயகர் கோயில் சென்று வழிபடலாம். குரு பரிகாரமாக வெந்நீர பொருட்கள், அந்த அரிசி, பால் இது மாதிரிலாம் பிறகு தானம் செய்யலாம். அதனால் இந்த வாரம் 6ஆம் வீட்டில் அந்த கிரகங்களின் தாக்கம் இருக்கிறதுனால ஒரு சவாலான போக்காக இருக்கும். ஆனால் வக்ரகுரு 5ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்க்கறதுனால ஒரு விதமான ஆறுதல் அடைந்து கொள்ளலாம். 3, 4 தேதிகளில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த வாரம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு விதமான பொது பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழு விவரங்கள் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
அதனால் இந்த வாரம் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். உங்களுடைய ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.